அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டில் யாராவது விருச்சிக ராசியா? ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். அந்த வகையில் இந்த வாரம் முழுவதுமே விருச்சிக ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாக 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே செவ்வாயினுடைய சேர்க்கையால் செல்வ செழிப்பு உண்டாக போவது விருச்சிக ராசினியர்களான உங்களுக்கு 200% உறுதி என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் லாபாதிபதியான புதனுடன் இணைந்து 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். குருவினுடைய பார்வை செவ்வாய் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் உருவாகிறது. அர்த்தாஷ்டம சனியும் விலகியதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் பொருளாதார ரீதியான உயர்வு, திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது அவசியங்க. இத்தருணங்கள்ல நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகள், அதாவது தொழில் மற்றும் வியாபார ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் நீங்கள் நினைத்ததை நினைத்த மாதிரியே நடத்தி முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமையிருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன், 12ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது விபரீத ராஜயோக அடிப்படையில் இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. குறிப்பா கல்யாண முயற்சிகள் கைகூடும். இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த இந்த காரியங்கள் துரிதமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது அவசியங்க. கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்கள் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்குங்க. இருந்தாலும் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் உத்தியோகத்தில் உயர்வும் மரியாதையும் கூடுங்க. கூட்டு தொழில் புரிவோர் அதிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. ஆற்றல் மிக்கவர்களின் நட்பால் ஆதாயம் நிச்சயம் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பெண் பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்கும் எண்ணம் கை கொடுங்க. அதற்கான வருமானமும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமையிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரம் பூர்வ புண்ணியத்தின் பலனாக என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்து நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க. பிள்ளைகளால் பெருமை சேர இருக்கு. மேல் படிப்பு முடிந்து கடல் தாண்டி சென்று சம்பாதிக்க நினைத்தால் அவை கை கூட இருக்குதுங்க. எடுத்த முயற்சி நிச்சயம் கைகூடும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. முக்கிய புள்ளிகளின் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம் பிடிக்க இருக்கு. முன்னோர் கட்டி வெடித்த ஆலயத்தில் திருப்பணிகள் தொடர்ந்து செய்ய முன்வர இருக்கீங்க. வியாபாரத்தை விரிவு செய்ய எடுத்த முயற்சி வள்ளல்களின் ஒத்துழைப்பு நிச்சயம் கிடைக்கக்கூடிய தருணமாக இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதி
உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியான புதன் அஷ்டமஸ்தான அதிபதி நீச்சம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய தேவைக்கேற்ற பணம் வந்து சேருங்க. ஒரு சில சமயங்களில் ஒருவேளை இருமுறை செய்யும் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல் மாமன் மைத்துனர்களின் இல்லங்களில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கொடுத்து உதவ இருக்கீங்க. உடல் நலன் சீராகுங்க. உற்சாகம் உள்ளத்தில் குடிக்கொள்ளக்கூடிய தருணமா அமைகிறது. பூர்வீக சொத்துக்களை பாக பிரிவினை செய்து கொள்ள உடன் பிறப்புகளால் உறுதுணையாக இருப்பீங்க. பிறர் அளவு வீடு கட்டும் குடியேறும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மிக முக்கிய கிரகமான குரு பகவான் குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தியாவது என்பது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தருங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. கொடுக்கல் வாங்கல் லாபம் தரும் விதத்தில் அமையிருக்கு. பேச்சு திறனால் சூழ்ச்சிகளில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. திட்டமிட்ட காரியங்களில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. பணியாளர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதே போல் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. அதாவது மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இக்காலத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது மிக மிக அவசியங்க. பஞ்சமஸ்தானத்தில் முரண்பாடான கிரகங்களுடைய சேர்க்கை இருப்பதால் பிள்ளைகளை உங்களுடைய கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாங்க. அப்படி ஒப்படைத்தால் உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக தாங்க இருக்கும். இந்த விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது மிக மிக அவசியங்க. அதே போல இது போன்ற நேரங்களில் சுய ஜாதக அடிப்படையில் தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் குறைத்து கொள்ள முடியும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் நிச்சயம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வும், உத்தியோகத்தில் சில சலுகைகள், தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என எதிர்பாராத முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்குங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று அங்கு நிகழ இருக்கும் கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாக இருக்கு. இதனால் உங்களுக்கு ஊதிய உயர்வு ஏற்பட இருக்குதுங்க. மாணவ மாணவியரை பொறுத்தவரை கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. தேர்வில் நல்ல வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் இத்தருணங்களை பொறுத்தவரை பெண்களுக்கு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெற இருக்குதுங்க. வருமானம் உயர இருக்கு என்பதால் பண பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. என்ன மாதிரியான முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. விருச்சிக ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கற்பக விநாயகர் வழிபாடு காரிய வெற்றியை தரும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.